இன்னைக்கு கபிலேஸ்வர சுவாமி டெம்பிளுக்கு போகிறோம். ஸோ இங்கே உள்ள வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு சிவன் கோயில். உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே தெளிவாக காட்ட போகிறேன். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக ஷாப்பிங் எல்லாம் இருக்குடாவா, போய் பார்க்கலாம். நம்ம இங்கே பாருங்க, ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்ச்சுக்கு முன்னாடி கடை இருக்கு. இங்கே பாருங்க, இந்த சிவன் பொம்மை, பெருமாளோட ஸ்டாச்சு எல்லாமே ரொம்ப தத்ரூபமாக சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இங்கே சேல் பண்ணுறாங்க. இங்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போ நம்ம அப்படியே போகலாம். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் வச்சுருக்காங்க. இந்த ஆர்ச்சை தாண்டி இப்போ நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போக போகிறோம். பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. நம்ம இவ்வளோ கும்பிட்றோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் போயிட்டு கும்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம வெளியில இருந்தே இவரை கும்பிடுறோம். ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஜெய் ஆஞ்சநேயா. அப்படியே நம்ம இந்த வழியாக நடந்து போகணுன்னா பின்னாடி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அப்படியே இந்த வழியாக நடந்து போகிறோம். பக்தர்கள் எல்லாரும் நடந்து போயிட்டுருக்காங்க. இங்கே செவுத்தில் பார்த்தோன்னா ஸ்ரீ நம்மாழ்வார் டெம்பிள்னு போட்டிருக்கு. இந்த கோயிலோட பேர் ஸ்ரீ நம்மாழ்வார். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஒரு பெருமாள் கோயில் வச்சுருக்காங்க. உள்ளதாங்க பெருமாள் இருக்கார். நம்ம பெருமாளை வணங்கிட்டு அப்படியே நம்ம போகலாம். ஸோ இங்கே பார்த்தோன்னா நிறைய சிவலிங்கத்தை பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே தெலுங்கில் எழுதியிருக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் படிச்சுட்டு அது என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நானும் அதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தோன்னா இப்படி தான் நம்ம நடந்து போகணும் வாட்டர் ஃபால்ஸுக்கு. இப்போ நம்ம போகலாம். இதுதாங்க ஃபால்ஸு. இப்போ ஃபால்ஸில் குளிக்கிற அளவுக்கு தண்ணி இல்லை. இப்போ இங்கே இவ்வளோதான் தண்ணி இருக்குது. ஸோ இந்த தண்ணியிலையும் சில பேர் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ கீழே வந்து தண்ணி தேங்கி நிற்கிது. இதில் குளிக்கிறவங்க குளிக்கலாம், கால் அணைச்சிட்டு போகிறவங்க கால் அணைச்சிட்டும் போகலாம். இப்போ இந்த வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி கம்மியாக இருக்குது. ஆனால் இன்னும் சில டைமில் இங்கே தண்ணியோட அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படியே படன்னு வந்து கொட்டும். அந்த இடத்துல நிற்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தண்ணி கம்மியாக தாங்க இருக்குது. நான் கூட இங்கே குளித்தேங்க. ஏழுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. இந்த ஃபால்ஸுக்கு ரெண்டு சைடும் பார்த்தோன்னா நல்லா ஜெகஜோதியாக சீரியல் செட்டு போட்டு லைட்டெல்லாம் போட்டுட்ருக்காங்க. இந்த ஃபால்ஸுக்கு ரெண்டு சைடும் சுவாமிகள் இருக்காங்க. ஆனால் சுவாமிகளை வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சுவாமியை காட்டல. ஸோ நீங்கள் திருப்பதி வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோயிலுக்கு வாங்க. நிஜமாலே இந்த கோயில் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.